வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்குள் மீண்டும் நுழைந்த இரண்டாவது ஈரானிய கப்பல். சர்வதேசத்தை திகைக்க வைக்கும் ஜனாதிபதி அனுரவின் மனிதாபிமானம். பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் வெளியான உண்மை தகவல். பரபரப்பாகும் இலங்கை கடற்பரப்பு. 11 மணி நேரத்தின் பின் இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்காவால் வெடிக்க வைக்கப்பட்ட ஈரானிய கப்பல். கடலில் கொத்து கொத்தாக மிதந்த சடலங்கள். அடுத்தடுத்து வெளியான திடுக்கிடும் தகவல்கள். அனுர அரசாங்கம் அமெரிக்காவிற்கு அஞ்சுகிறது. இலங்கைக்கு அருகில் தரித்து நிற்கும் ஈரானிய கப்பல் தொடர்பில் சர்ச்சையை கிளப்பிய விமல் வீரவம்ச. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். உணவு பொதி எனும் பெயரில் மலேசியாவில் இருந்து வந்த ஆபத்தான பொருட்கள். சோதனை செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நடந்தது என்ன? காணாமல் போன யாழ் கடற்தொழிலாளர்கள் இந்தியாவில் மீட்கப்பட்டதாக வந்த தகவல். வலுத்துள்ள சந்தேகங்கள். இலங்கையில் கிரிக்கெட் விளையாடுவதற்காக விடுதியில் தங்கியிருந்த போது பெண்ணொருவருக்கு பாகிஸ்தான் வீரர் செய்த மோசமான செயல். விதிக்கப்பட்ட அபராதம். நாட்டின் பிரபல பாடசாலை மாணவிகளின் குடிநீர் போர்த்திலில் கிடந்த குளிசைகள். சக மாணவி செய்த முறைப்பாடு. தீவிர விசாரணையில் போலீசார். ஓடும் ரயிலில் ஏற முயன்ற தொழில்நுட்ப நிபுணருக்கு நேர்ந்த துயரம். வெளியான சோக சம்பவம். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அடுத்தடுத்து வெளியான ஆதாரங்கள். சுரேஷ் சாலேதான் 3வது குற்றவாளி. சிஐடி வெளியிட்ட முக்கிய தகவல். மத்திய கிழக்கை உறைய வைத்துள்ள போர் முழக்கம். அமெரிக்காவுடன் தரைவழி படையெடுப்பை எதிர்கொள்ள தயாரென அறிவித்த ஈரான். அடுத்தடுத்து வெளியான அதிர்ச்சி தரும் உலக செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் இரண்டாவது ஈரானிய கப்பல் ஒன்று நங்கூரமிட்டுள்ளதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஐரிஸ் புஷர் என அழைக்கப்படும் இந்த கப்பல் டேங்கர் வகையை சேர்ந்து ராணுவ விநியோக கப்பலாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுமார் 12 கடல் மைல் தொலைவில் கடலில் நங்கூரமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் மூழ்கியதாக கூறப்படும் ஐரிஸ் டேனா கப்பலுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்காகவே இந்த ஐரிஸ் புஷர் கப்பல் அந்த பகுதிக்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த கப்பலில் கணிசமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இருப்பதாகவும் தற்போது அதன் AIS அமைப்பு செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இந்த ஐரிஸ் புஷர் கப்பலுக்கு முன்பும் பல தடவைகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் இம்முறை எந்தவித முன்திட்டமும் இன்றி இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலை காரணமாக கொழும்பு துறைமுகத்திற்கு அருகிலான கடற்பரப்பில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த கப்பலில் இருந்து உதவி கோரப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஈரானிய கப்பலான ஐரிஸ் புஷர் கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று சற்று முன்னர் ஜனாதிபதி செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் குறித்த கப்பலில் இருந்து 208 பணியாளர்களை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வருவதற்கான தேவையான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் இலங்கையின் நிலப்பரப்பு, கடல் பகுதியில் மற்றும் வான்வெளி ஆகியவற்றை எந்த ஒரு நாடும் விரோதமான நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது மற்றொரு நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலோ பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எந்த ஒரு சர்வதேச மோதலிலும் இலங்கை தனது நடுநிலை நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ளும். எங்கள் நிலப்பரப்பு, எங்கள் கடல் எல்லைகள் மற்றும் எங்கள் வான்வெளி ஆகியவற்றை எந்த நாட்டிற்கும் சார்பாகவோ அல்லது வேறு எந்த நாட்டிற்கும் தீங்கு விளைவிக்கும் வகையிலோ பயன்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதுவே எங்களின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மோதல் தொடங்கிய தருணத்தில் இலங்கை எடுத்த நடவடிக்கைகளும் வெளியிட்ட அறிக்கைகளும் இந்த நடுநிலை கொள்கையை அடிப்படையாக கொண்டவையே என்றும் அவர் குறிப்பிட்டார். 2 ஈரானிய கப்பல்கள் தொடர்பான பிரச்சினை தற்போது எழுந்துள்ளதாகவும் அதிலும் இலங்கை நடுநிலையான அணுகுமுறையையே பின்பற்றுகின்றது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதேவேளை ஒரு நாடாகவும் ஒரு சமூகமாகவும் செயல்படும் போது மனிதநேயமே முதன்மையாக கருதப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே மனித உயிர்களை காப்பதற்காக எடுக்க வேண்டிய இந்த நடவடிக்கைகளை எடுக்க இலங்கை எந்தவித தயக்கமும் காட்டாது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மனித குலத்தை பாதுகாப்பதே ஒரு நாட்டின் சிறந்த கொள்கை என்றும் அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டுதான் இலங்கை செயல்பட்டு வருகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் தெற்கு கடற்கரைக்கு அருகில் மூழ்கிய ஈரானிய கடற்படை கப்பல் காலி துறைமுகத்தில் தரித்து நிறுத்த அனுமதி கோரியிருந்த போதிலும் அதற்கு அரசாங்கம் சரியான நேரத்தில் பதிலளிக்க தவறியுள்ளதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஈரானிய கப்பலுக்கு காலி துறைமுகத்தில் தரித்து நிறுத்த அனுமதி வழங்குவதில் 11 மணி நேரத்திற்கு மேலான தாமதம் ஏன் ஏற்பட்டது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய கடற்படை பயிற்சியை நிறைவு செய்த பின்னர் நாடு திரும்பிக் கொண்டிருந்த ஈரானிய கப்பல் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இருந்த காரணத்தினால் அந்த வழியாக பயணிக்க முடியாத நிலையில் சிக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த ஈரானிய கப்பல் பின்வாங்கி காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிட்டதாக கூறப்படுகின்றது. அங்கு அந்த கப்பல் சுமார் 11 மணி நேரம் தங்கியிருந்ததுடன் துறைமுகத்திற்குள் நுழைய இலங்கை அரசிடம் அனுமதி கோரியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 11 மணி நேர தாமதத்திற்கு பின்னரே இந்த விடயம் அமெரிக்க படைகளின் கவனத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் வளைகுடா பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஈரானிய கப்பலை தாக்குவதற்காக அந்த இடத்திற்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்தகைய பின்னணியில் குறித்த கப்பல் வருகை தந்து 11 மணி நேரம் கடந்தும் இலங்கை துறைமுகத்தில் அந்த கப்பலை தரித்து நிறுத்த அனுமதி வழங்கப்படாமையின் காரணம் என்ன என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் இலங்கையின் தெற்கு கடல் எல்லைக்கு அருகில் தாக்கி அளிக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை வைத்திருப்பதற்கு கராப்பட்டிய மருத்துவமனையில் போதிய இடமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்காலிக ஏற்பாடாக பல சடலங்கள் பிரேத அறைக்கு வெளியே குளிரூட்டும் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொள்கலன்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் தெற்கு கடல் எல்லைக்கு அருகே ஈரானின் ஐரிஸ் டெனா என்ற போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து கிடைத்த அவசர சமிஞ்சையின் அடிப்படையில் இலங்கை கடற்படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனுடன் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேவேளை தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திலிருந்து 80க்கும் மேற்பட்ட சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான சடலங்களை பிரேத அறையில் வைக்க முடியாத காரணத்தினால் தற்காலிக ஏற்பாடுகளின் கீழ் குளிரூட்டப்பட்ட கொள்கலன்களில் இந்த சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே காணாமல் போன பலரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் இலங்கை கடற்பரப்பில் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பல் தொடர்பில் ஈரான் முதன்முறையாக உத்தியோகபூர்வ பதிலை வெளியிட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் டெனா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தை கடலில் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரம் அட்டூழியம் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்லாஸ் அரக்சி வர்ணித்துள்ளார். இது தொடர்பில் தனது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது: ஈரானிய கரையிலிருந்து சுமார் 2000 மைல்கள் தொலைவில் சர்வதேச கடற்பரப்பில் வைத்து அமெரிக்கா அந்த அட்டூழியத்தை நிகழ்த்தியுள்ளது. இந்திய கடற்படையின் விருந்தினராக வந்து 130 மாலுமிகளை சுமந்து சென்ற டெனா போர்க்கப்பல் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தாக்கப்பட்டுள்ளது. என் வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா உருவாக்கியுள்ள இந்த முன் உதாரணத்திற்கு வருங்காலத்தில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈரானின் நவீன ரக போர்க்கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஏவப்பட்ட டோர்பிடோ ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டதாக அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலின் டார்பிடோ தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய கடற்படை கப்பல் மூழ்கியதில் உயிரிழந்த தனது மாலுமிகளின் உடல்களை மீண்டும் ஈரானுக்கு அனுப்புமாறு ஈரான் இலங்கையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் குறித்த உயிரிழந்த மாலுமிகளின் உடல்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என ஈரானிய அரசாங்கம் இலங்கை அதிகாரிகளுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாகவும் அந்த உடல்களை திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறான சம்பவங்களில் இலங்கை வழக்கமாக மற்றும் நிலையான நடைமுறைகளையே பின்பற்றுவதாகவும் அதில் பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுதல், உயிரிழந்தவர்களின் உடல்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் கலந்தாலோசித்தல் உள்ளிட்ட நடைமுறைகள் அடங்கும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நடைமுறைக்கு அமைவாகவே ஈரானிய மாலுமிகளின் உடல்களை தாய்நாட்டிற்கு அனுப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு உணவுப் பொதிகள் என்ற பெயரில் கடத்த முயற்சிக்கப்பட்ட 536 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பாரிய போதைப் பொருள் தொகுதியை இலங்கை சுங்கப்பிரிவு கைப்பற்றியுள்ளது. இலங்கை சுங்கப் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது 51 கிலோகிராம் ஹசிஸ் மற்றும் 1 கிலோகிராம் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த போதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் மலேசியாவில் இருந்து இலங்கை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளதுடன் கொழும்பு 10, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 4 இலங்கை பிரஜைகளின் முகவரிகளுக்கே அவை வந்துள்ளதாக சுங்கப் பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடன் அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை தொடருக்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் ஒரு வீரர் விடுதியில் பணியாற்றும் பெண் ஊழியர் ஒருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டமை தொடர்பில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் கண்டி பள்ளிக்கலை பகுதியில் அமைந்துள்ள கோல்டன் கிரவுன் நட்சத்திர விடுதியில் பாகிஸ்தான் அணி தங்கியிருந்த வேளையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கை கிரிக்கெட் அணிக்கு எதிராக சூப்பர் 8 சுற்று போட்டிக்கு முன்னதாக விடுதியில் பணிபுரியும் பெண் ஊழியர் ஒருவரிடம் அந்த பாகிஸ்தான் வீரர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அச்சமடைந்த அந்த பெண் உதவி கோரி சத்தமிட்டதை அடுத்து அங்கிருந்து ஏனைய ஊழியர்கள் விரைந்து வந்து அவரை மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விடுதியின் நிர்வாகம் பாகிஸ்தான் அணியின் முகாமையாளர் நவேத் சீமாவிடம் முறையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விடுதியின் நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்த போதிலும் முகாமையாளர் வீரர் சார்பாக மன்னிப்பு கோரியதுடன் அவருக்கு அபராதமும் விதித்து அந்த நேரத்தில் விடயத்தை சுமூகமாக முடித்து வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளை குறித்த வீரரின் பெயர் மற்றும் விவரங்கள் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அவர் பாகிஸ்தான் திரும்பியதும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் ஒழுக்காற்று குழு முன்னிலையாக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பாகிஸ்தான் அணி இந்த தொடரில் அரையிறுதிக்கு தகுதி பெறாமல் வெளியேறியுள்ள சூழலில் இவ்வாறான ஒழுக்கவீன சம்பவம் கிரிக்கெட் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெண்ணப்புவ பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலையொன்றில் கல்வி பயிலும் மாணவிகளின் குடிநீர் போத்தல்களில் மர்மமான முறையில் குளிசைகள் கலவை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் வெண்ணப்புவ போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்த பாடசாலையில் 8ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 3 மாணவிகள் தொடர்பாக பதிவாகியுள்ளது. காலை கூட்டத்தை நிறைவு செய்த பின்னர் அவர்கள் வகுப்பறைக்கு திரும்பிய வேளையில் ஒரு மாணவியின் தண்ணீர் போத்தலை அவதானித்த போது அதனுள்ளே ஏதோ ஒரு மாத்திரை கரைந்து நுரை பொங்கிய நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனால் அச்சமடைந்து அந்த மாணவிகள் அந்த போத்தலில் இருந்து தண்ணீரை அருந்தாமல் தவிர்த்து மற்றொரு மாணவியின் தண்ணீர் போத்தலில் இருந்த நீரை பகிர்ந்து அருந்தியுள்ளனர். எனினும் அந்த தண்ணீரை அருந்திய போது அதில் அதிகமான கசப்புத்தன்மை இருப்பதை அவர்கள் உணர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது. உடனடியாக அந்த தண்ணீர் போத்தலை சோதனை செய்த போது அதனுள்ள 3 மாத்திரைகள் இருப்பதைக் கண்டு மாணவிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் உடனடியாக தங்களின் ஆசிரியரிடம் முறையிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாடசாலை அதிபர் பாதிக்கப்பட்ட அந்த 3 மாணவிகளையும் உடனடியாக வெண்ணப்புவ பகுதியில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றிற்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தியுள்ளார். அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் பின்னர் மாணவிகளுக்கு எந்தவிதமான பாரிய உடல்நல பாதிப்புகளும் இல்லை என வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து மாணவிகள் மீண்டும் பாடசாலைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பின்னர் அந்த 3 மாணவிகளும் மாரவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் மாணவிகளின் குடிநீர் போத்தல்களில் இவ்வாறு குளிசைகள் கலவை செய்தது யார், இந்த பின்னணி என்ன என்பது தொடர்பில் வெண்ணப்புவ போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் கடற்பரப்பிற்கு அருகில் நிலை கொண்டுள்ள ஈரானிய கடற்படை கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதிக்க கூடாது என அமெரிக்க தூதரகம் கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த விவகாரத்தில் அனுரகுமார் திசாநாயக்க அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணிந்து செயல்படுகிறாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த கப்பல் தொடர்பான விடயத்தில் கொழும்பு துறைமுக அதிகாரிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் அழுத்தம் செலுத்தியுள்ளதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஈரானிய கப்பலை துறைமுகத்திற்குள் அனுமதித்தால் அதாவது ஏர் ட்ரெக்ஸ் நடத்தப்படும் என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பகிரங்கமாக கூறியுள்ளார். இதனிடையே இந்தியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச ராணுவ கண்காட்சிக்கு சென்ற 3 ஈரானிய கப்பல்களில் ஒன்று தற்போது பாணதுறை கடற்பரப்பிற்கு அப்பால் ஆழ்கடலில் நிலை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கப்பல் நேற்று மாலை அதாவது 4ஆம் தேதி முதல் கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதி கோரி வருவதாக விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார்.
இந்த கப்பல் எந்தவித ராணுவ நடவடிக்கைகளுக்காகவும் வரவில்லை எனவும் தொழில்நுட்ப திருத்தங்கள் அல்லது அத்தியாவசிய தேவைகளுக்காகவே துறைமுக அனுமதி கோரப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனுடன் இலங்கையின் அணிசேரா வெளிநாட்டுக் கொள்கை அதாவது நான் அலிகண்ட் ஃபாரின் பாலிசியை ஜனாதிபதி உறுதியாக பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்திய விமல் வீரவன்ச வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் நாட்டின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் வகையில் ஜனாதிபதி செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த 2 கடற்தொழிலாளர்கள் தமிழ்நாடு கரையோர பகுதியில் கரையொதுங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை ஊரணி கடற்பரப்பிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை மீன்பிடிக்க சென்ற இந்த 2 கடற்தொழிலாளர்களும் அதன் பின்னர் காணாமல் போயிருந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் அரியமான் கடற்பரப்பில் வைத்து தமிழ்நாடு கடலோர காவல் படையினரால் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கடந்த வெள்ளிக்கிழமை மீன்பிடிக்க சென்ற போது குறித்த 2 கடற்தொழிலாளர்களின் படகு திடீரென பழுதடைந்துள்ளது. இதன் காரணமாக அந்த படகு கட்டுப்பாட்டை இழந்து இந்திய கடல் எல்லைக்குள் சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையை அவதானித்த இந்திய கடற்தொழிலாளர்கள் குறித்த படகை தங்களின் விசைப்படகின் உதவியுடன் இழுத்து சென்று அந்த இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு உணவும் குடிநீரும் வழங்கியதுடன் பின்னர் அவர்களை இலங்கை கடல் எல்லைக்குள் விட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அதனைத் தொடர்ந்து கடல் அலைகளின் தாக்கத்தினால் அந்த படகு மீண்டும் இந்திய கடல் எல்லைக்குள் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் பின்னர் இன்று 7வது நாளில் தமிழ்நாட்டின் வடக்கு கரையோர பகுதியில் அந்த படகு மீட்கப்பட்ட நிலையில் குறித்த 2 கடற்தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இருதரப்புக்கும் இடையில் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாதுவ ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற தகவல் தொழில்நுட்ப நிபுணர் ஒருவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக வாதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் வாதுவ பாலிகா வீதியில் வசித்து வந்த 42 வயதுடையவராகவும் 2 பிள்ளைகளின் தந்தையாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அலுத்கமவிலிருந்து மருதானி நோக்கி சென்ற ரயில் இன்று காலை வாதுவ ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கியிருந்த வேளையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரயில் இயக்கத்தை ஆரம்பித்த சமயத்தில் குறித்த நபர் ரயிலில் ஏற முயன்ற போது தடுமாறி ரயிலில் மோதி இந்த துயரமான விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வாதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சுரேஷ் சாலே கடந்த 2026 பிப்ரவரி 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாகவும் விசாரணைக்காக வழங்கப்பட்ட அனுமதியின் அடிப்படையில் அவர் தற்போது 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளது. இதன்போது சுரேஷ் சாலேவை சந்தேக நபராக குறிப்பிடுவதற்கான போதிய ஆதாரங்கள் உள்ளனவா என்று நீதிவான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்து குற்றப்புலனாய்வுத்துறை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சாலேவை சந்தேக நபராக குறிப்பிடுவதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. மேலும் சந்தேக நபரான சுரேஷ் சாலே தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை கண்காணிக்க தேவையான உத்தரவுகளை வழங்குமாறு குற்றப்புலனாய்வுத்துறை நீதித்துறையிடம் கூறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் போலீஸ் கண்காணிப்பாளர் ஒருவரும் மேலும் 2 நபர்களும் ஏற்கனவே சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் வவுனதீவு பகுதியில் 2 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான முக்கிய தகவல்கள் குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. தொடர்பான உலக செய்தியின் ஒரு பார்வை. அமெரிக்க ராணுவத்தின் எந்த ஒரு தரைவழி படையெடுப்பையும் எதிர்கொள்ள ஈரான் முழுமையாக தயாராக உள்ளது என அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்லாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, அமெரிக்க தாக்கினால் அதை எதிர்கொள்ள தங்களால் முடியும் என நம்புகின்றனர். மேலும் அது அமெரிக்காவிற்கு பெரிய பேரழிவாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். முன்னைய போர்களில் இருந்து பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில் தற்போது அமெரிக்க படைகளை எதிர்கொள்ளக்கூடிய திறன் கொண்ட படை ஈரானில் உள்ளது என்றும் அரக்சி குறிப்பிட்டுள்ளார்.
அத்தோடு அமெரிக்காவுடன் போர் நிறுத்தும் அல்லது பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் கோரவில்லை என்றும் 2 முறை பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் அதற்கிடையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் எந்த பேச்சுவார்த்தைக்கும் அவசியமில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அதேவேளை அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பு CIA ஈரானில் கிளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கில் குர்திஸ் படைகளுக்கு ஆயுத உதவி வழங்க முயற்சி செய்து வருவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பின்னணியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி கடந்த வாரம் கொல்லப்பட்டார். எனினும் ஈரான் அரசியல் அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. மேலும் புதிய தலைமை விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் குறைந்தது மேலும் 1 முதல் 2 வாரங்கள் வரை தொடரும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையில் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கையின் முக்கிய இலக்கு ஈரான் நாட்டின் ஆட்சி கட்டமைப்பையும் அதன் ராணுவ திறமையையும் முறையாக பலவீனப்படுத்துவது என இஸ்ரேல் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றது. இதனிடையே இஸ்ரேல் வான்படை வழங்கிய தகவலின்படி இந்த மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதல்களில் 5000க்கும் அதிகமான குண்டுகள் வீசப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் பகுதிக்கு சிறப்பு கவனம் செலுத்தி ஈரானின் வான்வெளி கட்டுப்பாட்டை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் இலங்கைக்குள் எந்தவித முன்திட்டமுமின்றி நுழைந்ததாக கூறப்படும் 2வது ஈரானிய கப்பல் தொடர்பில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இஸ்ரேல் வான்படையின் மூத்த அதிகாரி ஒருவர் கடந்த 2 நாட்களில் ஆயிரக்கணக்கான ஈரானிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். துல்லியமான முக்கிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ரமாத் டேவிட் வான்படை தளத்தின் தளபதி கர்னல் அலெக் வெளியிட்ட காணொலியில் கிழக்கு தெஹ்ரானில் உள்ள ஒரு பெரிய ராணுவ வளாகம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் தாம் நேரடியாக பங்கேற்றதாக தெரிவித்துள்ளார். இந்த காணொலியில் அவர் கூறுகையில், குண்டுகளை வீசுவதற்கு சில வினாடிகள் முன் சுற்றி பார்த்தேன். என்னை சுற்றி டசன்கணக்கான போர் விமானங்கள் பறந்து கொண்டிருந்தன. அவை துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தி இலக்குகளை முழுமையாக அழித்தன என தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மாத்திரம் தெஹ்ரானில் உள்ள இந்த பெரிய ராணுவ வளாகத்தை இலக்காக கொண்டு 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் 250க்கும் அதிகமான குண்டுகள் வீசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட தகவலின்படி அந்த ராணுவ வளாகத்தில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை, குஸ்படை, உளவுத்துறை, பசிட் துணை ராணுவப்படை, சைபர் பிரிவு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு படையின் சிறப்பு அலகுகள் உள்ளிட்ட பல முக்கிய அமைப்புகளின் தலைமையகங்கள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈரானின் மேற்கு பகுதியான கெர்மான்சா பகுதியில் அமைந்திருந்த ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதளம் அளிக்கப்பட்டதாகவும் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதல்களில் பல பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதளங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனுடன் தெஹ்ரானில் உள்ள மேக்ராபாத் விமான நிலையத்தில் வான் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளும் தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களில் ஈரானின் 300 பாலிஸ்டிக் ஏவுகணை செலுத்திகள் தாக்கி முடக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் இன்று அறிவித்துள்ளது. அண்மைய புதுப்பிப்பில் போரின் போது ஈரானில் 300க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய பிரதேசத்தின் மீது ஈரான் மேற்கொள்ளும் தாக்குதல் திறனை குறைப்பதற்காக குறிப்பாக மேற்கு ஈரானில் உள்ள ஏவுகணை தளங்களை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. இந்த மோதல் தொடங்கியதிலிருந்து தெஹ்ரானில் குறைந்தது 11 கட்டங்களாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் இந்த போரில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. புவியியல் பகுதிகள் மற்றும் இலக்குகளின் அடிப்படையில் இரு நாடுகளும் தாக்குதல்களை பகிர்ந்து மேற்கொள்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய ஈரானில் உள்ள ஏவுகணை தளங்களை இஸ்ரேல் தாக்கி வரும் நிலையில் தெற்கு ஈரானில் உள்ள ஏவுகணை தளங்களை அமெரிக்க படைகள் இலக்காக கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேல் வான்படை அமெரிக்காவின் வான்வெளி எரிபொருள் நிரப்பு திறன்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலைமையை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்தும் முதல் முழுமையான கூட்டுப்போர் என இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் வர்ணித்துள்ளனர். அதேவேளை இந்த மோதலின் பின்னணியில் இஸ்ரேல் வான்படையின் சிறப்பு படைகள் அசாதாரணமான மற்றும் ரகசியமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றன எனவும் சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஈரான் தனது இலக்குகளை முழுமையாக அடையும் வரையிலும் அமெரிக்காவிற்கு கடுமையான அடிகளை வழங்கும் வரையிலும் இந்த போரை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என ஈரானிய ஜெனரல் கியோமஸ் ஹைட்டாரி சபதம் செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான
தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியின்படி கட்டாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் துணை தளபதியாக உள்ள ஜெனரல் கியோமஸ் ஹைட்டாரி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் விளக்கமளித்த அவர், இந்த போர் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. நாங்கள் ஏற்கனவே 8 ஆண்டுகளாக நீண்ட போரை அனுபவித்திருக்கின்றோம் என கூறியுள்ளார். அத்தோடு எங்கள் இலக்குகளை அடைந்து எதிரியை அதன் அவமானகரமான செயலுக்காக வருத்தப்படவும் விரக்தி அடையவும் செய்யும் போதே அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தொடர்ந்து ஈரானில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் கடந்த சனிக்கிழமை முதல் இதுவரை குறைந்தது 1045 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இஸ்ரேலிய படைகள் லெபனான் மீதும் தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளவிருந்த ராணுவ நடவடிக்கையை தடுக்கும் வகையிலான தீர்மானத்தை அமெரிக்க செனட் 53-47 என்ற வாக்கு விகிதத்தில் நிராகரித்து தடுத்து நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உடன் போர்க்கப்பல்களை தாக்கி அளிக்கும் வகையிலான கப்பல் ஏவுகணை சோதனையை நேரில் மேற்பார்வை செய்துள்ளதாக அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனமான யோக்ஹாப் தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் நம்பு துறைமுக நகரில் அமைந்துள்ள கப்பல் கட்டும் தளத்திலிருந்து கடலில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் வகையிலான ஏவுகணை சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதனை கிம் ஜாங் உடன் நேரடியாக கண்காணித்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் கடலில் இருந்து தரைக்கு ஏவுகணைகள் ஏவப்பட்ட இந்த சோதனையை கிம் ஜாங் உன் மேற்பார்வை செய்யப்பட்டதுடன் இது புதிய போர்க்கப்பலின் திறன்களை நிரூபிக்கும் முக்கிய கட்டமாக விளங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த புதிய போர்க்கப்பல் வடகொரியாவில் கடல் பாதுகாப்பின் புதிய சின்னமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த கிம் ஜாங் உன், இந்த வெற்றிகள் அனைத்தும் தமது கடல்சார் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஒரு தீவிரமான மாற்றத்தை உருவாக்குகின்றன. கடந்த அரை நூற்றாண்டு காலமாக நாம் அடைய முடியாத சோதனையாக இது விளங்குகின்றது என தெரிவித்துள்ளார். இந்த ஏவுகணை சோதனை வடகொரியாவின் கடற்படை வலிமையை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாகவும் பிராந்திய பாதுகாப்பு சூழலில் புதிய கவலைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சர்வதேச வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.